ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி உள்ள ஒரு தீபாவளி ஸ்வீட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்ததுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் நெய் 1 கப் மைதா மாவுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நெய்யில் மைதா மாவை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மைதா எல்லாத்தோடையும் அப்படியே நல்லா கலந்து ஒரு சேர வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அதை அப்படியே இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1/4 கப் அளவில் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம சுகர் சிரப்பில் தான் வந்துட்டு இதை வந்து செய்ய போகிறோம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதில் 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து க்ரீன் கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு சுகர் வந்துட்டு ஒரு கம்பி பதத்தில் இருக்கணும். கம்பி பதம் பார்க்க தெரியல அப்படின்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதாவது சுகர் வந்து நல்லா பொங்கி வரும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்துட்டு மாவை வந்து அதை கூட சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். நம்ம கரண்டியோ வேறு ஏதோ வச்சு நம்ம கலந்தோம் அப்படின்னா மாவு வந்து கண்டிப்பாக வந்து கட்டிப்பட்டுரும். ஸோ விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் நம்ம இதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டு இருக்கலாம். அப்போது சுகர் எல்லாமே அந்த மாவு கூட சேர்ந்து நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிடும். ஸ்வீட் வந்துட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து பாத்திரத்தோட ஒட்டாமல் எடுத்துக்கிட்டு வருது. பார்த்திங்களா? இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நெய் தடவுன ஒரு பாத்திரத்தில் நம்ம அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வரும். ஆறினதுக்கப்புறமா தான் இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும். நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour வரைக்கும் நம்ம இதை அப்படியே செட் பண்ண வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டி அண்ட் எம்மியான ஸ்வீட் ரெடி. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சதும் அப்படியே மெல்ட் ஆகி போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.